Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.3 ல question number 2 வாங்க questionக்குள்ள போலாம். If 15c 2r minus 1 which is equal to 15c 2r plus 4 find r. So r ஓட value என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So first நம்ம given எழுதிக்கலாம். இப்போ given பாத்தீங்க அப்படினா which is equal to 15c 2r minus 1 which is equal to 15c 2r plus 4 நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் தெரியும், ஃபார்முலா தெரியும், அதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ அதாவது ncx which is equal to ncy ஆ இருக்கணும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று x equal to y ஆ இருக்கணும், இல்லைனா x plus y equal to n ஆ இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஃபார்மேட் எடுத்துக்கிறேன், அதாவது x equal to y. ஸோ இதில் x equal to y இருக்கணும் இல்லையா, ஏன்னா ரெண்டோட n வேல்யூவும் சேமாக இருக்கு. இப்போ நான் அந்த ஃபார்மேட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 2r minus 1 which is equal to 2r plus 4 இந்த ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணலாம் இல்லையா. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் தான் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பாருங்க -1 வந்து which is not equal to 4, ஏன்னா இப்போ 2r நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு பாருங்களேன். அப்போ -1ம் 4ம் என்ன ஆகல, ஈக்குவலாக இல்லை, which is not equal அப்படின்றதுனால this is not possible. அதாவது x equal to y is not possible னு போட்டுக்கோங்க. அப்போ அடுத்த கண்டிஷன் என்னது, நமக்கு x plus y equal to n. இந்த கண்டிஷனை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ x plus y அப்படின்னும் போது நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்மளுடைய xோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2r minus 1, yயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2r plus 4. ஓகேங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n இல்லையா, அப்போ n வந்து 15. ஸோ 15 எழுதிக்கிறோம். இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 4r வரும், -1 plus 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +3 which is equal to 15. Therefore 4r which is equal to 15 minus 3 which is equal to 12. Therefore r which is equal to 12 divided by 4 equal to 3. ஓகேங்களா. ஸோ இப்போ r ஓட வேல்யூ என்னது, 3. நீங்கள் வந்து இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு x equal to y என்ற கான்செப்டை யூஸ் பண்ணோம். அப்போ 2r கேன்சல் ஆயிடுச்சு. பட் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ x equal to y ன்றது நாட் பாசிபிள்ன்றதுனால அடுத்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. அதாவது x plus y equal to n. பட் அதில் நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சு ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ r equal to 3 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. தேங்க்யூ.